எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எம்சிசிபி அண்ட் ஐசோலேட்டர் இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாகவே எல்லாத்துக்கும் இந்த எம்சிசிபி ஐசோலேட்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஸோ ரெண்டுமே ஆன் ஆஃப் சுவிட்ச் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே ப்ரொடக்ஷன் இருக்க மாதிரி தோணும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்சிசிபி ஐசோலேட்டர் இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எம்சிசிபி மோஸ்ட்லி ஃபால்ட்டி கண்டிஷன் ஆப்ரேட் ஆகும். ஸோ ஐசோலேட்டர் வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி ஆப்ரேட் ஆகும். ஸோ இதான் வந்து ஒரு பெரிய ரேட்டிங், அதாவது வந்து 320 ஆம்பியர் ஐசோலேட்டர் அண்ட் எம்சிசிபி. ஸோ இது வந்து எம்சிசிபி, இது வந்து ஐசோலேட்டர். எம்சிசிபினா மோல்டட் கேஸ் சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ ஐசோலேட்டர்னா ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் ஐசோலேட்டர்னு சொல்லுவோம். ஒரு சர்க்கியூட் ஐசோலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்விட்சை வந்து ஐசோலேட்டர்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுலேயுமே ஆன் ஆஃப் இருக்குது. ஸோ இதில் வந்து ஹேண்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர் ரேட்டிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து 350 ஆம்பியர் ஐசோலேட்டர். ஸோ அதே மாதிரி இந்த எம்சிசிபி பார்த்தீங்கன்னா 320 ஆம்பியர் எம்சிசிபி. ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியர் ரேட்டிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா எம்சிசிபியில் மட்டும்தான் ட்ரிப்பிங் பொசிஷன் இருக்கும். அது மீன் ட்ரிப்பிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்விட்ச் இருக்கும். ஸோ அந்த ஸ்விட்சை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம அதாவது ட்ரிப்பிங் மெக்கானிக்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கலாம். பட் ஐசோலேட்டரில் அந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ இதான் அதில் மெயின் டிஃப்ரென்ஸு. ஸோ இதை ட்ரிப் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரூவோட உதவியோடு ட்ரிப் பண்ணி பார்க்குறேன் நான். ஸோ ட்ரிப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் ஆன்லேருந்து அந்த க்ரீன் ட்ரிப் பொசிஷன் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உனக்கு எம்சிசிபியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பியர் ரேட்டிங் செட்டிங்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் அட்ஜஸ்டபுளாக இருக்கும். அதே மாதிரி எந்த டைமிங்கில் ட்ரிப் ஆகணுங்கிற ட்ரிப்பிங் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஐசோலேட்டர் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எம்சிசிபிக்கும் ஐசோலேட்டருக்கு இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ரேஞ்சில் இருக்கக்கூடிய எம்சிபி அண்ட் ஐசோலேட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 40 ஆம்பியர் எம்சிபி, 125 ஆம்பியர் ஐசோலேட்டர். ஸோ ரெண்டுமே பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். 3% ஸ்விட்சஸ் தான் இருக்குது. பட் இதில் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்க அந்த சிம்பிளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேஏ ரேட்டிங் இருக்கும் எம்சிபியில். ஐசோலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கேஏ ரேட்டிங் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே மெயின் பர்பஸ். இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஐசோலேட்டர், இது வந்து எம்சிசிபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எம்சிபி மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து எம்சிசிபி மோல்டட் கேஸ் சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ மோஸ்ட்லி சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் டிஃப்ரென்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இப்போ அதோட மெயின் பர்பஸ் எம்சிசிபியோட மெயின் பர்பஸ், ஐசோலேட்டர் மெயின் பர்பஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எம்சிசிபி வந்து ஆன்லோட் டிவைஸ் சொல்லுவாங்க. அதேமாதிரி ஐசோலேட்டர் வந்து ஆஃப்லோட் டிவைஸ் சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லோட் டிவைஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சர்க்கியூட் ஆனில் இருக்குது. ஸோ சர்க்கியூட்டில் எல்லா டிவைஸும் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ அந்த டைமில் சர்க்கியூட் வந்து ஆக்டிவேட் ஆகி, அதாவது வந்து எம்சிசிபி ஆக்டிவேட் ஆகி ட்ரிப் பண்ணிட்டுரும் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா. ஸோ அதனால தான் இந்த ஆன்லோட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஐசோலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஐசோலேட்டரை வச்சு நம்ம ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் சர்க்கியூட்டில் இருக்க அவுட்புட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து நம்ம ஐசோலேட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். ஸோ சப்ளை ஆனில் இருக்கும்போது மேக்ஸிமம் ஐசோலேட்டரை ஆன் ஆஃப் பண்ண மாட்டோம். ஸோ அதான் வந்து மெயின் திங்ஸு. ஸோ ஐசோலேட்டர் வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த இது பண்ணுவோம். ஸோ கரண்ட் ஃப்ளோ நிறையா இருக்கும்போது அதை ஆன் ஆஃப் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டராக இருக்கட்டும் இல்லை உங்களோட எம்சிசிபியாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஆன் ஆஃப் ஸ்விட்சாக ஆக்ட் ஆகுது. பட்டு ஐசோலேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன் ஆஃப் மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் எம்சிசிபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபால்ட்டி கண்டிஷன் ஆப்ரேஷன், அதாவது வந்து எப்போ ஃபால்ட் ஏற்படுதோ அப்போ வந்து இந்த எம்சிசிபி ஆக்ட் பண்ணி உங்கள் சர்க்கியூட் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடும். ஸோ அதுதான் அந்த மெயின் பர்பஸ் இதில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐசோலேட்டர் வந்து ஒன்லி ஆன் ஆஃப் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் வந்து நம்ம எம்சிசிபி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபால்ட்டி கண்டிஷன் ஆப்ரேஷன் அதுவாகவே ஆட்டோமேட்டிக் ஆப்ரேட் ஆகி சர்க்கியூட் டிஸ்கனெக்ட் பண்ணும். ஸோ இதான் வந்து மெயின் அட்வான்டேஜ். இப்போ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐசோலேட்டர் கம்பேர் பண்ணால எம்சிசிபியோட. ஸோ இது வந்து ஃபால்ட்டி கண்டிஷனில் சர்க்கியூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடும். எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் மேக்னெட் அப்படிங்கிற ஒரு திங்ஸ் வந்து அந்த உள்ளே இருக்குது. ஸோ அது மூலிமா டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஸோ இது இல்லாமல் தெர்மல் மேக்னெட் இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அது வந்து ஹீட் மேக்னெட், அந்த மெத்தட்லேயும் டிஸ்கனெக்ட் பண்ணும். ஸோ நிறைய மெத்தடில் எம்சிசிபி இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் எம்சிசிபி டிஸ்கனெக்ட் பண்ணுவேன். இதில் எம்சிசிபியில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன், ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஐசோலேட்டரில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் மெயின் டிஃப்ரென்ஸ் எங்கே வந்து எம்சிசிபி இன்ஸ்டால் பண்ணணும், எங்கே வந்து ஐசோலேட்டர் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா
எம்சிசிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போ பவர் வருதோ எங்கேருந்து பவர் வருதோ அங்கே வந்து ஃபஸ்ட்டாக வந்து எம்சிசிபி தான் இன்ஸ்டால் பண்ணணும், அதாவது சர்க்யூட் பிரேக்கர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம எங்கெல்லாம் வந்து சப்ளைஸ் தேவைப்படுதோ, ஸ்ப்ளிட் பண்ணணும், சர்க்யூட்டில் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து ஐசோலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி செப்பரேட்டாக எம்சிபி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ண ஒரு டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் வந்து ரெண்டோட சிம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங். ஸோ ஐசோலேட் இது வந்து எம்சிசிபியோடது ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசோலேட்டர். ஸோ இந்த எம்சிசிபியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் மாதிரி சிக்னல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிராஸ் மீன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ட்ரிப் சிக்னல். ஸோ ஐசோலேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசோலேட்டர் வந்து பிஜேடி அண்ட் எம்சிபி மாஸ்ஃபெட் இது பேஸ் பண்ணி தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த டிவைஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஆப்ரேட் ஆகும். பட்டு இந்த எம்சிசிபி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மெக்கானிக், அதாவது மெக்கானிக்கல் ட்ரிப்பிங் சிஸ்டத்தை வச்சு தான் இது ஆப்ரேட் ஆகுது. ஸோ இதுதான் அது ரெண்டுக்கும் கூட மெயின் டிஃப்ரென்ஸு. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து எம்சிசிபி யூஸ் பண்ணுவோம், ஐசோலேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐசோலேட்டர் வந்து சர்க்யூட் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஆனால் எம்சிசிபி வந்து ஃபால்ட்டி கண்டிஷனில் சர்க்யூட்டை செப்பரேட் பண்ணுறதை யூஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.